கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் எத்தனையோ குடும்பத்தில் ஆலயத்து போயிட்டிருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். 9ஆம் சங்கீதம் 17, 18 ஆகிய வசனங்கள். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உமது வேதத்தை விட்டு விலகிற யாவரும் துன்மார்க்கர் என்று 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை விட்டு விலகும்போது துன்மார்க்கரான். 24 மணி நேரம் தேவனோட வார்த்தை கீழ்ப்படியே அர்ப்பணிப்போம். அதே நேரத்தில் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்போ நரகத்துக்கு யாருப்பா போறாங்க அப்படி சொல்லி பைபிள் ரிசல்ட் படி பார்த்தா, ஒன்று வேதத்தை மறக்கிறவர்கள், ரெண்டாவது தேவனை மறக்கிறவர்கள். தேவனையும் மறந்துடுவாங்க, கையில பைபிள் எடுக்கவும் மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சர்ச்சைக்கு போவாங்களே தவிர கையில பைபிள் இருக்காது. இப்போ நிறைய குடும்பத்துல இப்போ அப்படிதான் இருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிட்டு செல்போனை பார்த்துட்டு இருப்பாங்க, சர்ச்சில் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட பேசிட்டு இருப்பாங்க, சர்ச்சில் உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத காரியங்கள்லாம் சர்ச்சுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். தேவனை குறித்து ஒரு பயம் இருக்காது, கர்த்தரை குறித்து ஒரு அறிவு இருக்காது, வேதத்தை குறித்து வேதத்தை அறிந்து கொள்ளணும், வேதத்தினுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளணும், அந்த ஒரு அக்கறையும் இருக்காது. இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. சில குடும்பத்தில் பரிசுத்தமில்ல ஓய்வு நாளில் சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் வியாபாரத்தில் இருந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வியாபாரத்துக்கு போயிடுவேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக வியாபாரம் இருக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சைக்கு போகாமல் நேராக வியாபாரத்துக்கு போயிடுவேன். இது என்னோடய வாழ்க்கையில் உள்ள காரியத்தை நான் அப்படியே சொல்கிறேன். ஆனால் என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேனோ அன்னைக்கு முதல்ல ஞாயிற்றுக்கிழமை கடையை அடைச்சிட்டு சர்ச்சைக்கு போக ஆரம்பித்தேன். 2016 முழு நேர ஊழியத்து வந்ததுக்கப்புறம் 7 நாளும் தேவனுக்காக வாழ அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா மாறணும்னு சொல்லிட்டு 40 நாள் உபவாசமா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முழு நேரத்துக்கு அபிஷேகம் பண்ணி தேவன் அழைத்தார். கர்த்தருடைய கிருபையினால 2025 உங்களோட பேசிட்டு இருக்கேன். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம எப்போ வேதத்தை விட்டு வழி விலகிறோம் அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வேதத்தை விட்டு வழி விலகும் போது துன்மார்க்கன் எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லையா, சமாதானம் இல்லையா. இப்படியே கையில பைபிள் எடுத்து வாசித்தா துன்மார்க்கருக்கு ஏகப்பட்ட தண்டனை எழுதி வச்சிருக்கு. அதனால பரிசுத்தமில்ல ஓய்வு நாள்ல வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கா. சர்ச்சுக்கு போகும்போது செல்போனை கொண்டு போறாங்க, ஆனா கையில பைபிள் கொண்டு போறது இல்லை. சர்ச்சுக்குள்ள ஆல்டர்ல, அதாவது பலிபீடத்துல போதிக்கிறவங்க ஷூ போட்டிருக்காங்க. இப்ப அப்படிப்பட்ட காலமா ஆயிட்டு. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம தேவனை அதிகமா இன்னும் நம்ம தேடணும். ஏன்னா பரிசுத்த வேதாந்தத்தின்படி பார்க்கும்போது, பலிபீடத்துல இருக்கும்போது கர்த்தரை குறித்து பயம் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இல்லை. இப்போ அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். துணிகரமான ஒரு சில குடும்பத்துல வாழ்றாங்க, இருக்கிறாங்க. கர்த்தர் நியாய தீர்ப்புல கொண்டு வருவார். துன்மார்க்கர் அப்படின்னாலே வேதத்தை விட்டு வெளியேற்றினாலே துன்மார்க்கர். பலிபீடத்துல வேணா நிக்கலாம், ஆனா கர்த்தரை குறித்து பயம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆல்டர்ல கூட நின்றுடலாம், பலிபீடத்துல கூட நின்றுடலாம், ஆனால் தேவனை மறந்தாச்சு அப்படின்னாலே நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஏன்னா இப்ப கர்த்தரை குறித்து பயம்லாம் இல்லை, கையில பைபிளே இல்லை. நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை சேர சில முழு நேர ஊழியம் எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும், ஆனால் கையில பைபிளை காணும். இப்ப அப்படிப்பட்ட காலமா இருக்கு, அப்படிப்பட்ட காலமா இருக்கு. செல்போன் உலகமா போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து நம்ம தேவனை தேடினா மட்டும்தான் நித்திய ஜீவன். இல்லை இஷ்டம் போல நான் வாழ்வேன், நான் எங்க அம்மா பேச்சும் கேட்க மாட்டேன், எங்க அப்பா பேச்சும் கேட்க மாட்டேன், என் மனைவி பேச்சும் கேட்க மாட்டேன், எங்க பாட்டி பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா, தேவனை மறந்து துணிகரமா ஒருவேளை சர்ச்சுக்குள்ள போனாலோ இல்ல துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை செஞ்சுட்டு சர்ச்சுக்குள்ள போனாலோ வியாதி, நோய், வாதை, தண்டனை, இப்படி பைபிள்ல நிறைய எழுதி வச்சிருக்காரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போற பிள்ளைகள்
கர்த்தரை குறித்து முதல்ல ஒரு பயம் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா, ஆலயத்துல போறதுக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஒருவேளை நான் ஏழை எளிஜனமா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு கணவர் இல்லை, நான் விதவையா இருக்கேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், எனக்கு அம்மா அப்பா இல்லை, நான் புலம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி யாராவது ஒருவேளை இணைந்திருந்தால், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஜெபிக்க போகிறோம். அர்ப்பணிங்க. 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை, தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அப்போ ஒரு துன்மார்க்கன் வந்து தேவனை தேட மாட்டானா, அதே நேரத்தில் தேவன் இல்லைன்னு சொல்லி தன் நினைவுல சொல்லுவானா. அப்போ புதிய நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலும் யாரெல்லாம் ஆலயத்துக்கு போறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இல்ல துன்மார்க்கனா நான் வாழ்றேன், நான் சர்ச்சுக்கெல்லாம் போறது இல்லை, நான் இஷ்டம் போலதான் இருக்கேன், நான் வீட்டுல செல்போன் மட்டும் தான் பார்ப்பேன், நான் யாரு பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்படியே இருக்கட்டும். ஏன்னா தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஒரு ஜட்ஜ்மெண்டே முடிஞ்சிட்டாங்க. தேவனை மறந்து எந்தெந்த ஜாதி, எல்லா ஜாதி என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்துல எத்தனை கோடி ஜாதி இருக்கோ எல்லாரும் உள்ள வந்து அடங்கிடுவாங்க அந்த வார்த்தையில. தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஐயா ஞாயிற்றுக்கிழமை தானே ஐயா? ஆமா ஞாயிற்றுக்கிழமை தான். வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும் அப்படின்னா காலையில் 1/2 hour முன்னாடி போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க, அங்கே வேலை பார்க்குற இடத்துல பஞ்சிங் அப்படின்னோடனே 10 நிமிஷம் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுன்னா அந்த ஒரு அறிவுலாம் வரமாட்டுது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், 9 மணிக்கு போகணுன்னா 10 மணிக்கு போகிறது, 10 மணிக்கு போகணுன்னா 11 மணிக்கு போகிறது, இஷ்டம் போல போடுறது. சில குடும்பத்தில் சர்ச்சுக்கு போகணுமா, வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் இல்லாமல் சர்ச்சுக்கு போகிறது. இப்படி எத்தனையோ குடும்பத்தில் துணிகரமாக இருக்கிறாங்க. அப்போ வசனம் தெரிஞ்சாதானே மனம் திரும்புவாங்க. அதனால வசனத்தை அறிந்து கொண்டு மனம் திரும்பிட்டு அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, துன்மார்க்கனா இருக்கிறானா, தேவனை மறக்கிறானா, அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இதுதான் பைபிளில் போட்ட தண்டனை. துன்மார்க்கர் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். ஒரு துன்மார்க்கன் தேவனை தேடவே மாட்டானா, அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பது. அதனால இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கணும். ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்தோடு தேவனை ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையா இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் இணைந்திருக்கிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்து பொருட்களை கிருபை செய்யுங்க, குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அப்பா, எந்தெந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி ஆலயத்துல போய் நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். ஆலயத்தோட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் எல்லாரும் ஆலயத்துக்கு போகணும், அதை கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆலயத்துக்கு போகாம இருக்காங்களோ கர்த்தர் அப்பா விசேஷமா பிள்ளைகளை சந்திங்க ராஜா. இந்த நாளையும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரத்துல நாங்கள் அடங்கி இருக்கணும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்த நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் கூட ஆசிரியங்க, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவனர்லயே அப்ப மினிஸ்டர்லே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பாதித்துங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அவசர சிகிச்சை இருக்காங்களோ கர்த்தர் உங்களுடைய தலைமுறை கரத்துல தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில பலவிதமான ஜனங்கள் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் அந்த குடும்பத்தோட எல்லா காரியத்துக்கும் அது சந்திங்க ராஜா. சில குடும்பத்திலே அப்பா இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுக்க அது கிருபை செய்யுங்க ராஜா. மிஷனரி மாதிரி உங்களுடைய கருத்துல அப்படிங்கிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ, எந்தெந்த இடத்துல சர்ச் இல்லாம இருக்கோ அந்த இடத்துல சர்ச்சுகள் கட்டப்படணும்ப்பா.
நிறைய குடும்பத்திலே அப்பா விசேஷமாக பைபிள் இல்லாம இருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு பைபிள் வாங்கித்தாங்கப்பா. சில குடும்பத்துல ஆலயத்துக்கு குடும்பமா போக முடியல, கணவர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் விசேஷமா இயேசுவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும்பா. கர்த்தர் கிருபை செய்கிறாஜா. விசேஷமாக இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ போக்கிலே வரத்துல கர்த்தர் கூட இருங்க. அவங்களோட தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. எந்த குடும்பத்துல விக்கிரத்திலே மாந்திரியத்திலே பிள்ளி சுனியத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், கர்த்தர் பக்கம் வரணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றலாவற்றை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. உங்களுடைய புது கிருபையினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமா ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினோட புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றலாவற்றை மன்னித்து ஆசிரியங்க. துதிகான மகிமையெல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நாம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர்கள் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்கள் ஊழியக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.